Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மார்னிங் ஸ்கூல் டே ரொட்டீன் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 5:45 எல்லாமே நான் எந்திரிச்சிட்டேங்க. ஸோ இன்னைக்கு வந்து லஞ்ச் ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஃபுல் டே. ஸோ அதனால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ 5:45 எல்லாமே எந்திரிச்சாச்சு. ஸோ அவங்களோட ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock. 7:45 எல்லாமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். ஸோ வீடியோவும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அவள் பூரியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூரி அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்னிங் டைமில் அதுவும் ஸ்கூல் டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 minutes ஆச்சும் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுட் ப்ராசஸர் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு 2 minutesல வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கொஞ்சம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மார்னிங் டைமில். ஸோ நான் வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா 7:45 ஆனதே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டைம் போச்சு. கரெக்டாக 2 hours வந்து நான் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கே வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சுத்தமாக டைம் பத்தவே இல்லைங்க. ஸோ பூரிக்கு பார்த்திங்க அப்படின்னா மாவு ஊற வேண்டாம் இல்லையா. ஸோ அதனால் மாவு பிசைஞ்சு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி இல்லாமல் செமி ட்ரையாக வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா நிறைய ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா எவ்வளோ பொடியாக வந்து நம்ம சாப் பண்ணுறோமோ அவ்வளோ பொடியாக நம்மளுக்கு வந்து கிரேவி சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து ஃபைனாக வந்து நான் இந்த சாப்பரில் வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்ச் வந்து நான் போட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசால் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மசால் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டொமேட்டோ வந்து பியூரியாக இருந்தால் இன்னுமே நம்மளுக்கு கிரேவி சூப்பராக கிடைக்கும். அதனால் டொமேட்டோஸ் வந்து ஒரு 3-4 டொமேட்டோ, பெரிய டொமேட்டோவாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 டொமேட்டோஸ் எடுத்து இதை வந்து நல்லா சாப் பண்ணி நம்ம வந்து பியூரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெங்காயமும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பெருசாக அவங்க வாயிலையும் வந்து எதுவுமே தட்டுப்படாது, கொஞ்சம் நல்லாவும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பூரி அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவிக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனியன் பன்னீர் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்தாச்சு. நம்மளுக்கு தேவையான மசாலா, அதுக்கப்புறம் தக்காளி பியூரி, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணால் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். என்னமோ எனக்கு சைட் பை சைடு வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கட் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வராது. நீட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 by 1 வந்து நான் எடுத்து குக் பண்ணிடுவேன். மேபி எனக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு சைட் பை சைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வரமிளகா எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணும்போதே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கிரேவி வந்து அந்த பச்சை வாசனை வந்து இருக்காது. தக்காளி சேர்த்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியோட பச்சை வாசனை இது எல்லாமே சேர்ந்து அந்த கிரேவி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு இதோட நம்ம மிக்ஸியை வாஷ் பண்ணி அதோட கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும் போதெல்லாம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து நம்ம இந்த கிரேவியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே இழுத்து கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தண்ணி எல்லாமே இழுத்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு மசாலா, அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கடைசியாகவும் சேர்க்கலாம். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு பச்சை வாசனை வந்துருமோ அப்படி, ஏன்னா நம்ம இது எதுவுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் வந்து நல்லா சேர்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து க்ளோஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு திரும்பியும் நான் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிரேவியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்துற வேண்டாம். கிரேவி வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளிப்பாயிரும். மீடியமாக வந்து இருக்கக்கூடிய தயிரை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. ஸோ கடைசியாக நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பன்னீருக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி திங்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட போகிறோம். ஸோ விட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிபி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தியாக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னீர்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கீ ரைஸ் ஆர் தேங்காய் பால் சாதம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு பூரிக்கும் வந்து கிரேவி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நெய் சாதம் இல்லை தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாமே கூட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்து வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு தியாக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பூரி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவள் தோசை வேண்டாம் மார்னிங் அப்படின்னு சொன்னதுனால தியாக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பூரி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவள் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா நம்மளுக்கு பூரி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் மார்னிங் சாப்பிட்றதுக்கும் வந்து அவளுக்கு வந்து பூரி போட்டு கொடுத்தாச்சு. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பூரி போடும்போதே அந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும்போதே ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பூரி உப்பி அது வந்து அமுங்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது கூட நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது பயந்துகிட்டே இருந்தேன், ரொம்ப உப்பாமல் போயிடுச்சு அப்படின்னா வரன்னு ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா பூரியும் சூப்பராக உப்பி வந்துச்சு.
ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ பூரி பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு பிச்சியே நான் போட்டுட்டேன். ஸோ டக்குன்னு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பூரி வந்து நான் பிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கிரேவி வந்து பன்னீரோடையே சேர்த்து நான் போட்டுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து அவள் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா குக்கும்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவளுக்கு இது ஃபுல்லாகவே சாப்பிடுவாளா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்சதை நான் கொடுக்கறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள்ஸ் வந்து மேபி 2 ஸ்நாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. அதனால 2 ஸ்நாக்ஸ் வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்பிளும் அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கு க்ரோசான்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அவளுக்கு. ஸோ பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு வந்து வேலையே நடக்காது. ஸோ அவளையும் பார்த்துக்கிட்டு கிச்சன்லேயும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற டைமில் தான் வந்து அவள் எந்திரிச்சா அப்படிங்கிறதுனால மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே தான் இருக்கான். மார்னிங் உண்மையாக ரொம்ப கஷ்டம்தான், நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதே கஷ்டம்தான். அட்லீஸ்ட் ஒரு பூரி 1.5 பூரி சாப்பிட்டா கூட போதுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டா, ரொம்ப சூப்பராலாம் சாப்பிட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு வந்து சாப்பிட்டா. நான் சொல்லியே தான் அனுப்பிச்சேன், ஸ்கூலில் வந்து தண்ணி குடி, நல்லா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். ஸோ இனி ஈவினிங் வரும்போது தான் தெரியும், லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவள் பாட்டுக்கு கேட்டை திறந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவளை பிடிச்சிட்டு அப்புறம் தியாவுக்கு வந்து பாய் சொல்லி அவளை வந்து அனுப்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். மார்னிங் டெய்லியுமே இனி இப்படி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.